Click in for Tamil YouTube channel. கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு தி நீலகிரிஸ் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி மாவட்டத்தில் உள்ள இந்த கார்டேட் ஃபேக்ட்ரியில் வந்து எக்ஸ் அப்ரெண்டிஸ் ஆஃப் ஏஓசிபி அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட் ட்ரேடில் வந்து டென்னூர் பேஸ்டு சிபிடபிள்யூ பர்சனல் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் கேட்டிருக்காங்க. கார்டேட் ஃபேக்ட்ரி நீலகிரியில் 1 இயர்க்கான இந்த கான்ட்ராக்ட் பீரியடில் வந்து டோட்டலாக 126 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு 53, ஓபிசியில் 34, எஸ்சியில் 18, எஸ்டியில் 9, இடபிள்யூஎஸில் 12, எக்ஸ் சர்வீஸ்மென் எஸ்எம்மில் வந்து 12. ஸோ டோட்டலாக வந்து 126 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். என்ஏசி என்டிசி இஷ்யூடு பை என்சிவிடி இன் ஏஓசிபி ட்ரேடில், அதாவது அட்டண்டன்ட் ஆப்ரேட்டர் கெமிக்கல் பிளான்ட்டில் வந்து இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மந்த்லி சேலரியாக வந்து 19,900 ப்ளஸ் டிஏ வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும், அதாவது 1/10/2023க்குள்ளே ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஓபிசியில் வந்து என்சிஎல், எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட் எலிஜிபிள் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி நான் கிரிமினலில் 3 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 இயர்ஸு, பீரியட் ஆஃப் மிலிட்ரி சர்வீஸ் ப்ளஸ் 3 இயர்ஸு. மெட்ரிகுலேஷன் 10th ப்ளஸ் என்ஏசி என்டிசி இஷ்யூட் பை என்சிவிடி நவ் என்சிவிடி இன் ஏஓபி ட்ரேடில் ப்ராசஸிங் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி ட்ரைனிங் இன் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹேண்ட்லிங் மிலிட்ரி எக்ஸ்ப்ளோஸ் அண்டு இதில் கேட்டிருக்காங்க. கேண்டிடேட் வந்து நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும் அல்லது நேஷ்னல் ட்ரேடு சர்டிஃபிகேட் எங்கே இருந்து இஷ்யூ பண்ணியிருக்கணும் அப்படின்னா நேஷ்னல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் இன் வெக்கேஷ்னல் ட்ரேடில் என்சிவிடி, அதாவது இப்போ வந்து என்சிவிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, நேஷ்னல் கவுன்சில் ஃபார் வெக்கேஷ்னல் ட்ரைனிங். ஏஓசிபி ட்ரேட் வில் ஒன்லி பி அக்செப்டட் த குவாலிஃபிகேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து இதில் இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஜாப் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கோர் டெக்னிக்கல் ஏரியா டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் அப்படி தான் இருக்கும். மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மார்க் ஸ்கோர்டு பை இந்த என்சிவிடி அண்ட் ட்ரேட் டெஸ்ட் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் மூலிமா தான் உங்களுக்கான அந்த மெரிட் லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ கட் ஆஃப் பர்சன்டேஜ் ஃபார் காலிங் கேண்டிடேட் ஃபார் தி ட்ரேட் டெஸ்ட் வில் பி டிசைடட் பை த ஃபேக்ட்ரி பேஸ்ட் ஆன் த டோட்டல் மார்க் செக்யூர்ட் இன் என்சிவிடிவிடி. Merit list will be prepared based on combined marks secured in NCTVT exam and trade test practical test. Weightage of marks வந்து பார்த்தோம் அப்படின்னா NCVT exam and trade test practical test will be 80% and 20% respectively அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. So in case of rejection of candidate during the document verification process on account of non-availability requested documents, testimonials not meeting the advised criteria with respect age, qualification, experience, additional candidate will be called for document verification in the order of merit discipline category வைஸில் வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இதுக்கு இல்லை, இந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லை. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து பிளாக் லெட்டரில் ஃபில் பண்ணணும். அது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா காப்பி ஃபோட்டோகிராஃப் வந்து செல்ஃப் அட்ரஸ் பண்ணணும், அதாவது உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி. ஸோ என்வெலப் வச்சு கிளியராக அந்த அப்ளிகேஷனில் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதி அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃபுங்கிற டென்னூர் பேஸ்டு சிபிடபிள்யூ பர்சனல் ஆன் கான்ட்ராக்ட் பேஸுங்கிற மாதிரி எழுதி அப்ளிகேஷனை வந்து எங்கே அனுப்பணும் அப்படின்னா தி ஜென்ரல் மேனேஜர் கார்டேட் ஃபேக்ட்ரி அருவங்காடு தி நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அந்த பின்கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் 643202. இதில் வந்து 21 நாளில் வந்து நீங்கள் அனுப்பணும். அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வெளிவந்த 21 நாளுக்குள்ளே நீங்கள் அங்கே அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ 21 நாள் இங்கே 21 டேஸில். ஸோ க்ளோசிங் டேட் ஃபால்ஸ் இன் ஹாலிடே ஃபார் தி ஃபேக்ட்ரி த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே ஷால் பி கன்சிடர்ட் க்ளோசிங் டேட்டாக சொல்லுவாங்க. ஹாலிடேவாக இருந்தால் அடுத்த நாள் வந்து லாஸ்ட் டேட்டாக சொல்லிவிடுவாங்க. ஜென்ரல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், சர்டிஃபிகேட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் should be enclosed along with the அப்ளிகேஷன் கூட இது எல்லாமே வைக்கணும். ஓபிசி கேண்டிடேட் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வைக்கணும் அந்த ஃபார்மில். ஸோ சப்மிஷன் ஆஃப் ஃபால்ஸ், இன்கரெக்ட், இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டொபீஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே டிஸ்குவாலிஃபைட் பண்ணிடுவாங்க.
ஸோ இது இல்லாதது தான். சப்மிஷன் மோர் தென் ஒன் அப்ளிகேஷன் பை த சேம் இண்டிவிஜுவல் போஸ்ட் வில் பி சம்மரைஸ்லி ரிஜெக்டட். ஸோ கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து செகண்ட் கிளாஸில் வந்து அந்த டிஐ ட்ராவலிங் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பஸ்ஸுக்கும் ட்ரெயின் டிக்கெட்டாக இருந்தால் ட்ரெயின் டிக்கெட்டு இது கூட வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கிளைம் பண்ணலாம். உங்களோட கம்யூனிகேட் சர்டிஃபிகேட்டும் அதில் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ நோ என்கொயரி த்ரோட் ஃபோன் மெசேஞ்சர் வில் பி என்டர்டெயின்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் டஸ் நாட் கேரண்டி இஷ்யூ கால் லெட்டர். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கேரண்டியாக வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இமெயில் மூலிமா வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு. ஸோ இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஷுட் பி கீப் ஆக்டிவில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ரிஜெக்ஷன் அப்ளிகேஷன் கேன்சலேஷன் கேண்டிடேச்சர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெனுமரேஷன் சென்ட்ரல் டிஎஸ் பெர் ப்ரிவலண்ட் வில் பி அப்ளிகேபிள். ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸு கிளாசிஃபிகேஷன் சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் ரெண்ட் அலோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து 3 monthஸில் வந்து அந்த டைமிங் இருக்கும். அந்த 3 monthsக்குள்ளே நீங்கள் மறுபடியும் வந்து பூவராக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஒரு 3 months டைம் கொடுப்பாங்க. அதில் உங்களோட பூவரான அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது, உங்கள் ரேட்டிங்கில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து 15 நாளில் வந்து நோட்டீஸ் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க. இபிஎஃப்லாம் வந்து இதில் இருக்குது. அதர் பெனிஃபிட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்ன பார்த்தா அப்படின்னா ஒர்க்கிங் பேட்டர்ன் தான் டென்யூர் பேஸ்டு பர்சனல் வில் பி ப்ராக்ரேட்டிவ் of the employer. Personal engagement will be entitled 30 days leave. மந்த்லி வந்து 2.5 days வந்து நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம், இதில் கிரெடிட் ஆகும். ஸோ மெடிக்கல் லீவும் இருக்குது. மெடிக்கல் லீவு வந்து மோர் தென் 3 daysக்கு மேலே எடுத்தால் மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அஸ் பர் கம்பெனி ரூல்ஸில் வந்து இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இருக்குது, ஓடி அலோன்ஸு, லோன்ஸ், அட்வான்ஸ் இன்ட்ரெஸ்ட்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் ஸ்கூல் ஃப்ரீ, அப்புறம் எல்டிசி எல்டிஏ ஃபெசிலிட்டி, கிராண்ட் ஆஃப் ஸ்டடி லீவு, ஸ்பான்சர்டு ஹையர் ஸ்டடீஸு. ஸோ இது எல்லாமே அந்த as per ரெகுலேஷன் படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ காஷன் ஆஃப் டு ஆல் கேண்டிடேட்ஸ்ன்ட்டு சம் unscrupulous elements may approach you the assurance for procuring appointment for you factory throughout illegal. ஸோ யாராவது வந்து உங்களுக்கு வந்து ஜாப் வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அதை நம்ப வேணாம் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் ப்ராசஸ் ஒர்க்கர் இந்த ஜாபுக்கு வந்து ஆஃப்லைன் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ cardite.co.in இந்த வெப்சைட்டில் போனோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கான அந்த நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் தான் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும், உங்களோட ஃபோட்டோ ஓட்டணும், உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. உங்களோட நேமு, ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஸோ நேஷ்னாலிட்டி, அட்ரஸ்ஸு இது எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த நம்ம சொன்ன அட்ரஸுக்கு வந்து 21 நாளைக்குள்ளே நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஸோ இது கூட வந்து என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எஸ் ஆர் நோ போட்டு எழுதிருங்க. அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா எஸ் நோட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோன்னு நோட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த 1 year கான்ட்ராக்ட் பேஸில் இருந்து ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது பர்மனெண்ட்டு போஸ்ட்டுக்கு. ஸோ நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.